ஜனனி மதுவதனியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க போட்டோல இந்த ராவணன் இருக்கான். அதுவும் மதிவதனிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி கல்யாண ஆல்பத்தில் இருக்கான். இவங்களா உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு கேக்குறாங்க ஜனனி. ஆமா, இவன் தான், இந்த ராஸ்கல் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க மதிவதனி. அதை கேட்டு ஜனனி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. மேடம், உங்கள் ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க. அவன் எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கான்னு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. ஆனால் அவன் பேரை சொன்னதே இல்லை. அதனால தான் இவ்வளோ குழப்பமும். இப்போது இந்த ராவணன் எங்கள் வீட்டில் வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து தர்ஷினியை கடத்தி எல்லா கொடுமையும் பண்ணவன் இவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. என்ன சொல்கிற ஜனனி? இவன் உங்கள் வீட்டில் வந்து கொடுமை பண்ணிட்டு இருக்கானா? இவனை எப்படி வீட்டுக்குள்ளே நுழைய விட்டீங்க? இவன் நல்லவ மாதிரி நடித்து நடித்து சொத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போகிற ஒரு கெட்டவன் அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க மதிவதனி. இதை கேட்டு ஜனனி, ஆமாம் மேடம், அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லா சொத்துக்கும் அவனே பினாமியாக இருக்கணும்னு சொல்லி ஆதி குணசேகரன் மாமா கிட்ட சைன் வாங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். ஆனால் சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நந்தினி அக்காவும் ரேணுகா அக்காவும் பிரச்சனை பண்ணதுனால அவன் திரும்ப ஓடிட்டான். ஆனால் அவனுடைய அடுத்தடுத்த பிளானை அவன் செஞ்சுட்டு தான் இருக்கான். கதிர் மாமாக்கும் ஞான மாமாவுக்கும் தொழில் தொடங்க ஏற்பாடு பண்ணுறதா சொல்லி ஏதோ டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி அதில் சைன் வாங்கிட்டு இருக்கான். எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கானா? இதுக்கப்புறமா நான் சும்மா இருக்கக்கூடாது. இவனுடைய உண்மையான முகத்தை நான் உன் குடும்பத்தில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்புறாங்க. நேராக குணசேகரனுடைய வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து கையில் ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா யாருமே எதுவுமே பேசிக்கல. என்ன, லாஸ்ட் டைம் வந்தப்போ அவ்வளோ வரவேற்றீங்க, இப்போ அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதிவதனி. அதுக்கு ஈஸ்வரி அமைதியாகவே இருக்காங்க. சரி, நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் என்னை தலையில் வச்சு கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. அதை பார்த்து ஜனனி சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஏம்மா, ஏய், நீ எதுவும் சொல்ல வேணாம், தயவுசெய்து வெளியே போ, எங்கள் குடும்பத்தில் குழப்பம் பண்ணாத. இப்போ தான் ஏதோ தொழில் தொடங்குற சந்தோஷமாக இருக்கும், அதுக்குள்ளே வந்துட்டியா? நான் ஒன்றா இவ கூட கிளம்பி வந்து ஏதாவது ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டு போமா. நீனா கலெக்டரா இல்லை வேற எதனாவா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க ஆதி குணசேகரன். சார் சார் சார், ஒரு நிமிஷம், நான் என்னுடைய வேலையை கரெக்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜனனி என்னுடைய ஃப்ரெண்டு. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நிற்பேன். இப்போது யாரால் பிரச்சனை தெரியுமா? அந்த ராவணனால தானே அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஏய், என்னம்மா உளறிட்டு இருக்க? அவரால் என்ன பிரச்சனை? அவரால் எங்கள் குடும்பத்துக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பாரு, எதுவும் குழப்பம் பண்ணாமல் வெளியே போ அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இதை பாருங்க சார், இதை பாருங்க, நான் இந்த குடும்பத்துக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த ராவணன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓ, நல்லா தெரியுமே, அவர் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை வச்சு நடத்திட்டுருக்காரு, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுடைய சொத்து அவனுக்கு எப்படி கிடைச்சிது தெரியுமா? அவன் உழைச்சா கிடைச்சிது, இல்லை அடுத்தவங்க சொத்தை பிடுங்கி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. ஆமாம், உனக்கு ரொம்ப தெரியும், அவர் எத்தனை காலமாக உழைச்சி இந்த சொத்தை சேர்த்து வச்சிருக்காரு தெரியுமா அப்படின்றாங்க ஞானம். ஆமாம், உங்களுக்கு ரொம்ப தெரியுமா? அவனை 10 12 வருஷமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க மதிவதனி. என்னம்மா கதை விடுற? ஏன், எவ்வளோ கதை விட்டாலும் நாங்கள் நம்ப மாட்டோம், வெளியே போ அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். நம்ப மாட்டிங்களா? அப்போ இதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ ஃப்ரேமை காட்டுறாங்க. பார்த்தா அங்கே மதிவதனையும் ராவணனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிற்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருக்குது. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னது, ராவணன் உன்னுடைய புருஷனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. ஆமாம், அவன்தான், அந்த கொடுமைக்காரன் தான் என்னுடைய புருஷன். அவன் பண்ணாத வேலை இல்லை, அவன் பண்ணாத தப்பே கிடையாது, அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான். என்னை கல்யாணம் பண்ணதே என்னுடைய குடும்ப சொத்துக்காக தான். எங்கள் அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக என்னை லவ் பண்ணுற மாதிரி நடித்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் தான் தெரியுது அவன் ஒரு கொடூரமானவன், அவன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒரு சைக்கோத்தனமானவன். அவன் என்ன லவ் பண்ணல, என்னுடைய பணத்தை தான் லவ் பண்ணியிருக்கான்னு எனக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லை, எல்லா சுற்றியும் எழுதி வாங்கினது மட்டும் இல்லாமல் அவன் வலையில் எல்லா பொண்ணுங்களையும் விழ வச்சான். அவங்களுடைய சொத்துக்கள்லாம் எழுதி வாங்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சான். அதெல்லாம் எனக்கு ஒரு நாள் தெரிய வந்தது. அது தெரிய வந்த உடனே ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டேன். நீ உயிரோடு இருந்தால் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடும்னு சொல்லி என்னை கொல்லவே பார்த்தான். நான் அதுக்கப்புறம் அவன் கூட வாழவே விருப்பம் இல்லாமல் டைவர்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இப்போ நான் என் பொண்ணும் நானும் மட்டும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இவனை என் விஷயத்துலேருந்து மறக்கடிக்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றுத்தையும் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கலெக்டருக்கு படித்து கலெக்டரே ஆனேன். ஆனா, ஜனனி வந்து இப்ப தான் ஃபோட்டோ பார்த்தா. இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னா. "இத பாருங்க, அவன நம்பாதீங்க. அவன நம்பி ஏதாவது ஒரு காரியம் இறங்குற அளவுக்கு அவன் அப்படி பாசாங்கு பண்ணுவான். அப்படி நடிப்பான். ஆனா, அவனுடைய உண்மையான முகம் தெரிஞ்சவன் நான் மட்டும் தான். தயவுசெய்து அவன நம்பாதீங்க." அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்றாங்க. இத கேட்ட ஆதி குணசேகரனுக்கு அப்படியே ஆடி போயிடுறாரு. ஈஸ்வரியும், "ஐயோ! இப்படிப்பட்டவனா இவன்?" அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்ப கரெக்டா அந்த ராவணன் உள்ள நுழையிறான். மதிவதனிய பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறான். "இவளா? இவ எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயி நிக்கிறான். சார் எதுவுமே தெரியாத மாரி நடிக்கிறான். "சார் வாங்க கிளம்பலாமா? கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். "ஏன்டா ராஸ்கல்! ஏன்டா எல்லார் வீடு புகுந்து சொத்த புடுங்குற கொலையாளியா நீ? எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு எங்கள் சொத்தை ஆட்டைய போடுறதுக்கு நல்லவன் வேஷம் போடுவேன்." அப்படின்னு சொல்லி கதிர அடிக்க போகிறாரு. "சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கத்துறான் ராவணன். "எதுக்கு கத்துறமா? யாருன்னு தெரியுதா இவங்கள?" அப்படின்னு மதிவதனிய காட்டுறான். "யார் இவங்க?" அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி நடிக்கிறான் ராவணன். "அட பாவி ராஸ்கல்! என்னையே மறந்துட்ட மாதிரி நடிக்கிறியா? ஆமா ஆமா, உன் வரிசையில் நானும் ஒரு பொண்ணு தானே. இன்னும் எத்தனை பொண்ணை ஏமாத்தனையோ, என்னை எப்படி ஞாபகம் வச்சிட்டு இருப்ப? இத பாரு, இந்த குடும்பத்துக்குள்ள புகுந்து இந்த குடும்பத்தையும் அழிக்கணும்னு நெனச்சேன். அது நடக்காது. ஏன்னா ஜனனி என்னுடைய ஃப்ரெண்டு." அப்படின்னு சொல்றாங்க மதிவதனி. "சார் யார் சார் இவங்க? என்ன ஒளறிட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்குறாங்க ராவணன். "என்ன ஒளறிட்டு இருக்கனா? இது யாரு பாருடா." அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவ பார்த்து, "யார் இது? என்ன மாரியே இருக்காரே!" அப்படின்னு சொல்லி அப்படியே முழிக்கிறான். "டேய் டேய் டேய்! ரொம்ப ஏமாத்தலாம்னு நெனைக்காதடா. இங்க இருக்கிறவங்களாம் ஏமாந்தவங்களா என்ன? நீ சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு? டேய் ஒரே மாரி இருக்கலாம். அடே ஒரே பேர்ல இருப்பாங்களா? ஏ ராவணா! வேணாம். இந்த குடும்பத்த விட்டு ஓடி போயிடு." அப்படின்னு சொல்றாங்க மதிவதனி. "என்னதான் நடக்குது இங்க? என் பொண்ண காப்பாத்துற மாரி இந்த வீட்டுக்குள்ள வந்த. இப்ப நீ இவ்ளோ பெரிய அயோக்கியனா? ஏன்டா? ஏன்டா எங்க குடும்பத்துக்குள்ள இப்படி நுழைஞ்சு சின்னாபின்ன பண்ற? என்ன இந்த சொத்து தானே வேணும் உனக்கு? சொத்து வேணும்னா எடுத்துட்டு போ. எங்கள நிம்மதியா விடு." அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. "அக்கா அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காக நம்ம சொத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கணும்? அவனே ஒரு அயோக்கியன். நல்லவங்களுக்கு கொடுத்தாவது வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி அயோக்கியனுங்களுக்கெல்லாம் ஒரு பைசா கூட கொடுக்கக்கூடாதுக்கா. நல்ல நேரத்தில் மதிவதனி மேடம் வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க." அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. "இல்லை, மதிவதனி மேடம் மட்டும் காப்பாற்றல, நீயும் தான் சேர்ந்து இந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜனனி." அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. ரேணுகா, நந்தினி எல்லாரும் வந்து ஜனனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஆதி குணசேகரன், கதிர் எல்லாரும் சேர்ந்து ராவணனை அடிச்சு துரத்துறாங்க. ஈஸ்வரி மதிவதனோட கையை பிடிச்சிக்கிட்டு, "ரொம்ப நன்றிம்மா. நீ மட்டும் சரியான சமயத்தில் வந்து உதவி செய்யலைன்னா இப்போ தொழில் தொடங்குறேன்னு சொல்லி காலை வச்சிருப்பாங்க. எத்தனை கோடி கோடியாக கொட்டி கொடுத்துருப்பாங்களோ அவனுக்கு. அவன் எவ்வளோ சுருட்டியிருப்பானோ. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இருக்கிற பிரச்சனையிலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட்டுருக்க. நன்றி." அப்படின்னு சொல்லி மதிவதனோட கையை பிடிச்சி ரொம்பவே அழறாங்க ஈஸ்வரி.